நவரத்னங்களில் இருக்கும் முத்து நம் மனதோடு தொடர்பு கொண்டது. அதில் பாருங்கள், நாம் இதில் ஆச்சரியப்படுறது எல்லாமே அந்த இயற்கை, பிரபஞ்சம், இந்த இறை சக்தின்னு நாம் எதை வலுவாக எடுத்துக்கிறோமோ அந்த சக்தி எப்படி நமக்கு படைச்சிருக்கு பாருங்கள். இப்போ நவரத்னங்களில் இருக்கிறதுலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த முத்து எல்லாத்துக்குமே உகந்தது. எல்லாத்துக்கும்னா யாரெல்லாம் மனசுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உகந்தது. அப்போ இந்த மனித பிறப்பு பகுத்தறியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறதால தான் நம்மளுக்கு மனசுங்கிறது ஒன்று வந்தது. பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லைன்னா நம்மளுக்கு மனசுங்கிறது இல்லை. அப்போ மனசுன்னு உள்ள எல்லா மனுஷனுக்குமே இந்த முத்து அற்புதம் மருந்தாக அமைகிறது. உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அது கொலீக்ஸுக்கிட்டேயோ, சமூகத்துக்கிட்டேயோ, குடும்பத்துலேயோ, குழந்தைகள்கிட்டையோ, தாய் தகப்பன்ட்டு ஏதோ எப்பயுமே டே டு டேயில் யாரோ ஒருத்தர் நம்ம மனசை போட்டு செப்பனிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முத்தை நீங்கள் கைகளில் ஆண்கள் பிடிச்சிக்கிறது போல் மோதிரம் செஞ்சு போடணுங்கிறவங்க அந்த ஓப்பன் கட்டடமாக உங்களோட அந்த முத்து அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எப்பயோ ஒரு தடவை எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப நான் எல்லாம் சரி பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு சில நேரங்களில் என்னையால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் தவிச்சு போகிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்களோ பெண்களோ கைகளில் முத்து நம்ம வச்சுக்கிறது போல் சும்மா ஒரு 10 நிமிட தியானம் கையில் நல்லா வச்சுக்கிறீங்க. ஒரு ஒரிஜினல் முத்து உங்களுக்கு இப்போ நகைக்கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அந்த முத்தை நம்ம 2 கைகள்லையும் கொஞ்சம் பெரிய முத்தை ஒரு பட்டாணி சைஸில் வாங்கிக்கிங்களேன். ஒன்று எடை கணக்கு தான். அப்படி 2 முத்தை 2 கைகளில் வச்சுட்டு உங்களோட உள்ளே இழுக்கிற மூச்சு வெளிவிடுற மூச்சை மட்டும் நீங்கள் கவனிச்சு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோ அதிலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறத உங்களால் உணர முடியும் 100%. அதாவது உங்களுக்கான ஒரு தீர்வை அந்த முத்து கொடுத்துரும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. இதை யாரெல்லாம் பண்ணிக்கலாம்? மனசுன்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முத்தை கையாளலாம். பெண்களாக இருந்தால் அணிகலனா போட்டுக்கலாம், மோதிரமாக போட்டுக்கலாம், மூக்குத்தியாக போட்டுக்கலாம், தோடாக போட்டுக்கலாம். இப்படி பெண்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மன அழுத்தம், இதனால் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த முத்து உங்கள் உடம்புல படுறது போல் பார்த்துக்கலாம். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு நூலில் மெலிதான ஒரு பருத்தி நூலில் முத்துக்களை கோர்த்து நான் அப்படியே எப்பயும் கழுத்தில் இருக்கிறது போல் பண்ணிக்கிறது உண்டு. அப்போ நம்ம கழுத்தில் அது பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஒரு தங்கம் வெள்ளி அப்படின்ட்டுலாம் நம்ம போக தேவையில்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு அந்த மன கிளேசம் இருக்க நேரங்களில் இந்த முத்து மாலையை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் கழட்டி கூட வச்சிடலாம். அதுபோல் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க எப்போ பார்த்தாலுமே உங்களால் ஒரு மாதத்தில் ஒரு 20 நாள் நான் ஏதோ எனக்கு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 10 நாள் தான் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னங்கிறது எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த முத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த குழப்பங்கள் தீரும். உங்களுக்கு மனம் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக நீங்கள் நினைக்கிறீங்க. 2 முத்துக்களை நல்ல ஒரு நல்ல தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 3/4 டம்ளர். அதை ஒரு 24 மணி நேரம் அந்த முத்து தண்ணிக்குள்ளே கிடக்கட்டும். அந்த தண்ணியை பருகி பாருங்களேன். அது உங்களோட அந்த உடலுக்குள்ளே என்னென்ன உறுப்புகளை சரி செய்ய முடியுமோ செய்யும். இதெல்லாம் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு பண்ணணும். கழுத்தில் போட்டிருந்த முத்தை சரியாக கழுவாமல் பண்ணாமல் அது 24 மணி நேரம் உள்ளே கிடந்ததுன்னா அது நமக்கு கெட்ட விஷயங்களை தான் உடம்புக்கு தரும். அந்த முத்தை ஊற வைக்கும்போது அந்த முத்து நீங்கள் அதுக்காகவே வச்சுக்கலாம். அதை கழுத்துலலாம் போடாமல் பண்ணாமல் என்ன ரொம்ப எளிய தொகையாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிறது மட்டும் பார்த்து ஒரிஜினல் முத்துக்களாக வாங்கணும். நகைக்கடைகளில் நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம். சந்தோஷ ஹார்மோன், மகிழ்ச்சியான ஹார்மோன்னு சொல்லக்கூடிய இந்த செரட்டோனின், அந்த ஹார்மோனை நமக்கு தேவையான அளவு சுரக்க வைக்கக்கூடிய பண்பு இந்த முத்துக்கு இருக்குது. மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகிறேன், 15 நாளைக்கு ஒரு தடவை ஆகிறேன், மெனோபாஸ் டயத்தில் இருக்கேன், இது போன்ற பிரச்சனைகளுக்கும் அந்த முத்தை நீங்கள் அணிஞ்சு வரலாம். இல்லை கைகளில் வச்சு தியானம் பண்ணி வரலாம்.
21 நாள் தொடர்ந்து செய்யணும். அப்போ தான் அதனுடைய பலனை நீங்கள் உணர முடியும். சித்தர்களோட ஒரு முத்து சிகிச்சையை இப்போ பார்க்கலாம். தாயினுடைய படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய இறந்த உங்கள் வீட்டு பெண்கள் படம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த படத்துக்கு முன்னாடி, ஏன்னா பித்திருக்கள் அப்படின்னாவே அந்த இடத்துல பாகற்காய், நீங்கள் எல்லாம் திதி இதெல்லாம் கொடுக்கும்போது பாகற்காய் நீங்கள் வாத்தியார் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். இந்த பாகற்காய் பித்ருலோகத்தோட சம்மந்தப்பட்டது. உங்களோட அம்மா உயிரோடு இருக்காங்க, உங்களோட பாட்டிமார்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அம்மானா அம்மாவோட மாமியார், அவங்க மாமியார், அப்படி யாரோ உங்களோட அந்த மூதாதையர்கள் இருக்காங்கள்ல, அவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி வச்சிடுறீங்க. ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய பவுலில் வச்சிடுறீங்க. அதில் ஒரு பாகற்காயை எடுக்கிறீங்க. ஒரு சின்ன பாகற்காயை எடுத்து ஒரு பக்கம் நுனியை வெட்டிட்டு கொஞ்சமாக அந்த சதையை கத்தியை விட்டு கொஞ்சமாக அப்படி சதையை சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓப்பன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முத்தை பதிச்சு, அது வெளியே வராதது போல் பதிச்சு அதை தண்ணிக்குள்ளே அப்படியே வச்சிடுறீங்க. இது 7 நாட்கள் அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்குது, அவங்க படத்துக்கு முன்னாடியே. இதுக்குள்ளே என்ன சூட்சமோ அப்படின்னா, அந்த உங்கள் வீட்டு அந்த பெண்ணினுடைய ஆசீர்வாதம் மீன்ஸ் அந்த மன அமைதி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதும், அதுபோல் உடம்பில் எதுவும் பிரச்சனைகள் ரணங்கள் மனதில் இருந்தாலும் இது உடம்புக்கும் மனதுக்குமான சிகிச்சை. அந்த பாகற்காயும் முத்தும் 7 நாட்கள் கழித்து அந்த முத்தை எடுத்துட்டு அந்த தண்ணீரையும் பாகற்காயும் கொண்டு போய் நீங்கள் உங்களோட செடிகள் இருக்கும் இல்லையா, வீட்டு தோட்டங்கள், செடிகள், மரங்கள், அதில் அந்த தண்ணியும் பாகற்காயும் செலுத்திட்டு இந்த முத்தை நீங்கள் அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதமாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இப்போ மோதிரம் செய்கிறீங்களா, இதை வச்சு செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, அந்த முத்தை பத்திரமா வச்சு இப்படி பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நீங்கள் இப்படி செய்து எடுத்தீங்கன்னா போதும். இதை எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இது சித்தர் பாடல்களில் இருக்குது. இது சித்தர்கள் செய்யக்கூடிய, அப்போல்லாம் இப்போ நம்ம சைக்காட்ரிஸ்ட்டுன்னு போகிறோம் இல்லையா, அப்பையும் நம்ம வைத்தியர்கள்கிட்ட போயிருப்போம்ல, அப்போ அந்த சித்தர்கள் இது பயன்படுத்திய மனதுக்கும் உடம்புக்குமான ஒரு மன சிகிச்சை இது. இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ உங்களோட உணர்வு எந்த அளவுக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்குமே தெரிய வரும். நீங்கள் சாதாரணமாக ஒரு முத்தை 2 முத்தை நீங்கள் கையில் வச்சு பாருங்கள், கழுத்தில் போட்டு பாருங்கள். அப்புறமா இந்த சிகிச்சையை கூட நீங்கள் செய்து பார்க்கலாம். பௌர்ணமி நாளில் இன்றைய பதிவு வருகிறது. முழு பௌர்ணமி சந்திரன் மனதுக்கு காரகன். முத்து மனதை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள். 2 கைகளில் முத்துக்களை வைத்துக்கொண்டு உள்ளிழுக்கும் மூச்சு வெளிவிடும் மூச்சை கவனியுங்கள். நாளை பாருங்கள் உங்கள் மனநிலையை.